முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் உலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்று தொடங்குகிறது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அருள்மிகு பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரியில் இன்றும் நாளையும் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்குகிறார். மாநாட்டின் கொடியை ரத்னகிரி பாலமுருகன் அடிமை சுவாமிகள் ஏற்றி வைக்கிறார். தொடர்ந்து நடைபெறும் சிறப்பு கண்காட்சியை அமைச்சர் ஐ. பெரியசாமியும், வேல்கோட்டத்தை திண்டுக்கல் எம்பி சச்சிதானந்தம் மற்றும் பழனி எம்எல்ஏ ஐ.பி. செந்தில்குமார் ஆகியோரும் தொடங்கி வைக்கின்றனர். திருவாவடுதுறை, மதுரை, தருமபுரம் உள்ளிட்ட 17 ஆதீனங்கள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், வெளிநாட்டு பக்தர்கள் உள்ளிட்டோரும் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். இதற்காக 8000 பக்தர்கள் அமர்ந்து பார்வையிடும் வகையில் பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. 3D வடிவில் முருகனை அருகிலிருந்து தரிசனம் செய்யும் வகையிலான அரங்கம், அறுபடை வீடு கண்காட்சி அரங்கம், அறுபடை வீடுகளின் பெயரில் 6 நுழைவு வாயில்களும் அமைக்கப்பட்டுள்ளன. மாநாட்டில் முருகப்பெருமானின் பெருமையை விளக்கும் கும்மியாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன. மேலும் முருகன் மாநாட்டில் கலந்து கொள்ள அனைவருக்கும் அனுமதி இலவசம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 நாட்கள் நடைபெறும் மாநாட்டில் சுமார் 1 லட்சம் பேர் வரை பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பஞ்சாமிர்தம், குங்குமம், விபூதி உள்ளிட்டவைகளை வழங்கவும் பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தயார் நிலையில் உள்ளன.